வெல்கம் நிலு ஃபாத்திமாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெசிபி மஷ்ரூம் மசாலா கிரேவிங்க. ரொம்பவும் டெலிஷியஸான பாருங்கள். சூப்பராக நம்ம மஷ்ரூம்ஸ் வந்து வெந்து நல்லா வந்து நம்ம கிரேவி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளார போகலாம். இந்த கிரேவி வந்து நீங்கள் ரொட்டிக்கு, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம். வாங்க. ஹோம்மேட் மசாலா வந்து நம்ம பார்த்திங்கன்னா மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 8, லவங்கம் ஒரு 7, பட்டை வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரம் மசாலா வந்து முதல்ல நீங்கள் போட்டுக்கணும். அப்புறமா பச்சை மிளகாய் 4, பூண்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பல் வந்து ஒரு 8, ஒரு 6 வந்து இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு விட இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுங்க. அப்புறமா கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கைப்பிடி வந்து நல்லா கழுவி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து க்ரீன் மசாலா. ரொம்ப வந்து நீங்கள் இந்த மசாலாவில் வந்து நீங்கள் சூப்பராக நம்ம வந்து மஷ்ரூம் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் செய்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு, தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இது என்னுடைய ஃபேமிலி ரெசிபி. அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச மசாலா போட்டுக்கோங்க. மசாலா வந்து நம்ம அரைச்ச மசாலா போட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குங்க. சூப்பராக பாருங்கள், க்ரீன் கலராக நம்ம கொத்தமல்லி போட்டோம்ல, பச்சை மிளகாய், அந்த கலரு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி காம்போட போடும்போது அந்த நியூட்ரிஷன்ஸும் நம்ம நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மஞ்சள் பொடி வந்து சும்மா ஒரு 4 பிஞ்ச் போடுங்க. அப்புறமா மிளகா பொடிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்லா வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா வந்து நீங்கள் நம்ம இந்த 3 நிமிஷம் வதக்கும் போதே இந்த மஞ்சள் பொடி அப்புறமா இந்த மிளகா பொடி போட்டு நல்லா வதக்கிடணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம்ஸ் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மஷ்ரூம்ஸில் நீங்கள் வந்து ஒரு 4 பீஸ் 3 பீஸ் பண்ணுங்க போதும். பாருங்கள், சூப்பராக நம்ம மஷ்ரூம்ஸ் போட்டு நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பொறுமையாக நம்ம வந்து வதக்கிடணும். நல்லா வந்து நம்ம மஷ்ரூம்ஸில் வந்து அந்த க்ரீன் மசாலா இறங்கணும். சூப்பராக பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மஷ்ரூம்ஸ் தண்ணியில் போட்டிருந்தேன், அதிலே வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தக்காளி ஒரு 3, அரை தேங்காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பாருங்கள். இதுலேயே நீங்கள் வந்து ரொட்டி, இட்லி இந்த இதுலேயே நம்ம சாப்பிடலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த தேங்காய் அப்புறமா இந்த தக்காளி போடும்போது நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் கிடைக்கும். ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்டு தாராளமாக நீங்கள் வந்து 6 பேர் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி அப்புறமா இந்த தேங்காய் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு பாருங்கள், இந்த தக்காளி இதுலேயே நம்ம ஜாரில் போட்டு ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியமாக நீங்கள் வச்சுக்கோங்க இந்த கிரேவி. அப்புறமா உப்பு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி நீங்கள் வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் அண்டு
மசாலா பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மசாலா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், வேறு எந்த மசாலாவும் இல்லை, ஹெல்த்தியான ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கீ வந்து நீங்கள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ போட்டு, இல்லைனா பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தியும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறந்துட்டேன், நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான டெலிஷியஸான மஷ்ரூம் கிரேவி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.